ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 118 கண் விதுப்பு அழிதல். 1172வது குறட்பா பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். தெரிந்து உணரா நோக்கிய உண்கண் பரிந்து உணரா பைதல் உழப்பதெவன். தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பைதல் நோய் உழப்பதெவன். தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரா பைதல் நோய் பைதல் உழப்பதெவன். தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரா பைதல் உழப்பதெவன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் அவரை எனக்கு காட்டி கொடுத்தீர்கள். நீங்கள் காட்டிய பிறகு நான் என்னுடைய கண்களால் அவரை உண்டு விட்டேன். என்னுடைய கண்களால் அவரை உண்டு அவரை பருகி என் நெஞ்சத்திலே அவரை அப்படியே அமர வைத்து விட்டேன். என் கண்ணுக்குள் அவரை அப்படியே அடைத்து விட்டேன். என் நெஞ்சத்திலே அவரை அமர வைத்து விட்டேன். இந்த கண் என்ற கேமராவிலே அவரை அப்படியே படம் பிடித்து என் கண்ணுக்குள் வைத்து அதன் பிறகு என் நெஞ்சத்தில் வைத்து அதன் பிறகு இப்பொழுது மஞ்சத்தில் வைத்திருந்தேன். படுக்கையிலே வைத்திருந்தேன். படுக்கை அறையிலே பெட் என்று சொல்கின்ற மஞ்சம், அந்த படுக்கை அறையிலே பெட்டின் மீது அவரை வைத்திருந்தேன். இப்பொழுது என்னை விட்டு அவர் பிரிந்து விட்டார். தெரிந்து உணரா நோக்கிய உன் கண். நீங்கள் அவரை பார்த்து என்னை பார்க்க வைத்தீர்கள். நீங்கள் பார்த்து அதன் பிறகு என்னை பார்க்க வைத்தீர்கள். அப்பொழுதே நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டாமா? இவர் ஒரு காலத்திலே இவளை பிரிந்து விடுவார், இவரை நாம் காட்டி கொடுக்க கூடாது என்று நீங்கள் அப்பொழுதே நினைத்திருக்கலாமே. தவறு செய்து விட்டீர்களே. என்னை பிரிந்து சென்று விடுவார். திருமணம் செய்து கொண்ட பிறகு இன்பத்தை தந்தவர் எனக்கு அவர் பிரிவை தந்துவிட்டு என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டு எனக்கு துன்பத்தை தருவார் என்று நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? நீங்கள் தானே எனக்கு காட்டி கொடுத்தீர்கள் அவரை. அவர் இடையிலே பிரிந்து விடுவார், திருமணம் செய்து கொண்ட பிறகு என்னை விட்டு பிரிந்து விடுவார் என்று நீங்கள் கொஞ்சமாவது உணர்ந்து நினைத்து பார்த்தீர்களா? எண்ணி பார்த்தீர்களா? உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா? அது இல்லை, இது தெரிந்தே இவரை நாம் காட்டி கொடுப்போம், அவள் அழட்டும், அவள் பிரிவை தாங்க முடியாமல் துன்பப்படட்டும் என்று அப்படி காட்டி கொடுத்தீர்களா? என்ன செய்தீர்கள்? உணர்ந்திருக்க வேண்டாமா? இவரை நீங்கள் எனக்கு காட்டி கொடுக்காமல் இருந்திருக்கலாமே. காட்டி கொடுத்து விட்டீர்களே. தெரிந்துணரா நோக்கிய உன் கண். இதையெல்லாம் உணராமல் எனக்கு அவர் துன்பத்தை கொடுப்பார், பிரிவை ஏற்படுத்துவார் என்று தெரியாமல் நீங்களும் படுகுழியிலே விழுந்து விட்டு அவரை எனக்கு காட்டி கொடுத்து விட்டீர்களே. உங்களால் தானே நான் இந்த நிலைமைக்கு ஆளாகியிருக்கிறேன், வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவரை பிரிந்து துன்ப நோயிலே தவித்து கொண்டிருக்கிறேனே. காமம் அதிகமாகிவிட்டு இந்த காமத்தை தீர்ப்பதற்கு என் கணவன் இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிறேனே. யாரால் என் காமத்தை தீர்க்க முடியும்? அவரால் தான் தீர்க்க முடியும். வேறு யாராலையும் என்னுடைய காம நோயை தீர்க்க முடியாதே. இதற்கெல்லாம் மூல காரணம் நீங்கள் தான். நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? இப்பொழுது வருத்தப்படுகிறீர்களா? என் மீது பரிதாபப்படுகிறீர்களா? செய்ததெல்லாம் செய்துவிட்டு என் மீது பரிதாபப்படுகிறீர்களா? இந்த நோயை உங்களால் தீர்க்க முடியுமா? என் காதலை மட்டும் காட்டி கொடுத்தீர்கள், ஆனால் எனக்கு இந்த வந்த நோயை நீக்க முடியுமா உங்களால்? இந்த நோயை, இந்த பிரிவு நோயை தடுக்க முடியுமா? நான் இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன், தூங்காமல் இருக்கிறேன். இதை நீங்கள் நீக்க முடியுமா? இந்த துன்பத்தை, எனக்கு இன்பத்தை உங்களால் தர முடியுமா? அவரால் தான் தர முடியும். நான் அழுது கொண்டிருக்கிறேன். தெரியாமல் தவறு செய்துவிட்டு அவர் இப்படிப்பட்டவர் பிரிந்து செல்வார் என்பதை கூட உணராமல் எனக்கு நீங்கள் காட்டி கொடுத்து விட்டீர்கள். என்னை நீங்கள் காட்டியதால் நான் அவரை கண்டு கேட்டு, கண்டு உண்டு கேட்டு, அவர் பேச்சை கேட்டு, அவர் கொடுத்ததையெல்லாம் உண்டு, அவர் கொடுத்த இன்பத்தை எல்லாம் அனுபவித்து கொண்டு இப்பொழுது பிரிந்துவிட்ட காரணத்திலே துன்பப்படுகின்றேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆராய்ந்து பார்க்கின்ற புத்தி இல்லை. ஆராயாமல் இவர் பிரிவார் என்று தெரிந்து இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாமல் ஆராயாமல் எனக்கு நீங்கள் அவரை காட்டி கொடுத்து விட்டீர்கள் என்றெல்லாம் பலவாறு இந்த பிரிவு நோயை தாங்க முடியாமல் அவள் உளறி கொண்டிருக்கிறாள். மனைவி, காதலி, குடும்ப தலைவி பிதற்றி கொண்டிருக்கிறாள். ஏன்? காம நோயை அதிகமாகிவிட்டது.
இந்த காம நோயை அவரால் தான் தீர்க்க முடியும். அதனால் இவளுக்கு ஒரு பைத்தியம் போல தன்னைத்தானே நொந்து கொண்டு அவள் உளறிக் கொண்டிருக்கிறாள் என்று இந்த குறட்பாவிலே திருவள்ளுவர் பதிவு செய்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.